கோவையில் ஒரு அழகிய சனிக்கிழமை மாலை ரவி மற்றும் அவன் நண்பன் ஆரவ் தெருவில் சுற்றி எங்கே சுவையான சாப்பாடு கிடைக்குமா என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். சுற்றி பார்க்கும்போது ஒரு பக்கத்தில் மகிழ்ச்சி பானிபுரி கடை என்று எழுதப்பட்ட ஒரு பூத்துக் குலுங்கும் கடை கண்களில் பட்டது. நமக்கு பானிபுரி சாப்பிட ஆசையில்லை என்று ரவி ஆரவிடம் கேட்டான். அதுக்கு ஒரு சந்தேகமா என்று ஆரவ் உடனே பதில் கொடுத்தான். அவர்கள் கடை அருகே சென்றதும் அங்கே உள்ள பானிபுரி மாஸ்டர் மனோஜ் புன்னகையுடன் வரவேற்றார். என்ன சார், சுவை வேணுமா என்று மாஸ்டர் கேட்டார். ஆமாம் மாஸ்டர், ஒரு நிமிஷத்தில் எங்கள் வாயை நிறையச் செய்யுங்க என்று ரவி கலகலப்புடன் சொன்னான். மாஸ்டர் ஒவ்வொரு பானிபுரியையும் கையால் உருவாக்கி சுவையான பச்சை சட்னி, காரச் சட்னி மற்றும் உருளைக்கிழங்கு கலந்து தண்ணீரில் அடித்து அவர்கள் முன்வைத்தார். ரவி முதல் பானிபுரியை வாயில் வைத்ததும் ஆஹா, இதுதான் செம்ம என்று உற்சாகத்துடன் சொன்னான். ஆரவ் 3வது பானிபுரி சாப்பிடும்போது ரவி, இதை வீட்டுக்குப் போய் மாமாவுக்கு சொன்னா அவரும் நமக்கு அங்கே வரணும் என்றார்கள் என்றான். அவர்கள் இருவரும் 10க்கும் மேல் பானிபுரி சாப்பிட்டு மிக்க சந்தோஷமாக அங்கேயே பேசிக் கொண்டிருந்தனர். கடை மாஸ்டரின் அன்பும் பானிபுரியின் சுவையும் அவர்களை இன்னும் பலமுறை அங்கே வரத் தூண்டியது. அந்த மாலையின் முடிவில் இனிமேல் சனிக்கிழமை ஒவ்வொரு முறை இங்கே வரணும் என்று முடிவு செய்து நெருக்கமான சிரிப்புடன் நண்பர்கள் வீடு திரும்பினர்.